உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லா மரவென்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுர பூபதியே. அப்படிங்கிறது இந்த பாடலோட தன்மை, இந்த பாடலோட வரிகள். இந்த பாடல் என்ன சொல்லுது? இந்த மனிதர்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீய எண்ணங்களோட நம்மள்டேருந்து பழகக்கூடிய மனிதர்களை நம்மளை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பான்மை. இன்னொன்று, இந்த மனிதர்கள் இப்போ நம்ம இறை வழிபாட்டில் இருக்கோம், பல்வேறு வீடுகளில் இது நடக்கிறது. புரிதல் இருக்கிறவங்க வீட்டில் அது நடக்காது. எப்போ பார்த்தாலும் புத்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துருக்க, சாமியாராக போறியா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் வரும். எப்போ பார்த்தாலும் படிக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் முருகனே நினச்சிட்ருக்கீங்க, வேலைகள் பார்க்க மாட்டேறீங்க, முருகர், இது மாதிரி ஒரு சில எதிர்மறையான சிந்தனைகளும் உங்களுக்கு வரும். இது வரும், அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, இதை எதிர்கொள்ளுவாங்க. இந்த வழிபாட்டில் இருக்கிறவங்க எதிர்கொள்ளுவாங்க. அதற்கு அவங்களுக்கு அந்த உண்மை புரியாது. இப்படி நீங்கள் இந்த பாடலை நீங்கள் பாடி இந்த முருகப்பெருமான உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் உணரும் பட்சத்தில் உங்கள் மனம் ஒரு விதமான தெய்வத்தன்மையை வெளியிடுது. அந்த தெய்வத்தன்மை உங்களை அப்படி யாரும் சொல்லக்கூடிய மனிதர்களோட மனதை மாற்றுது அப்படிங்கிறது இதை கற்றறிந்த சான்றோர்களோட படிப்பனையாக இருக்குது. இந்த மூல மந்திரத்தில் லுங் லுங்னு வர்றது, அது ஒவ்வொரு பீஜாட்சரத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நிலையை உங்களை புரிஞ்சிக்காதவங்கள புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு, இந்த இறைத்தன்மையை புரிய வச்சதற்கு, நீங்கள் அடைந்த மனநிறைவை அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு அந்த பீஜாட்சரம் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இதை தான் அந்த மயிலாப்பூர் மாகாணத்தில் வாழ்ந்த முருக யோகியாக இருந்த அந்த மகான், பேர்லாம் தெரில, அவர் ஓலைச்சுவடியில் வரைந்து வச்சிருந்த தரவை எடுத்து 1956 ஒரு புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்திலேருந்து எடுத்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஒவ்வொரு விஷயமும் இதெல்லாம் கிடைக்கிறதுங்கிறதுலாம் ஒரு பிராப்தத்தின் அடிப்படையில் தான் நமக்கு கிடைக்கும். நேற்று வரைக்கும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இந்த விஷயம் சொல்லும் போது ஏன் அவங்களால வர முடியலன்னா அவங்களுடைய கர்மா அதுக்கான சூழலை அவங்களுக்கு வகுத்து கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அதை பற்றி நம்ம போக வேண்டாம். ஏன்னா நமக்கு இது கிடைச்சிருக்கும் போது நீங்கள் அதை முழுமையாக அனுபவிங்க. அனுபவ நிலையில் சொல்லப்படுறது தான் அனுபவம். இதை நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு அறியாமல் உங்கள் ஆன்மாவோட வெளிப்பாடு உங்களுக்கு புரியும். இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த இறைவன் பால் செலுத்துறதுக்காக உங்களை செதுக்கப்படக்கூடிய வழிபாடு முறைகள் தான் இது வகுக்கப்படுது. இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விழிப்பு நிலையில் இருக்க மாட்டோம். ஒரு நாள் ஒரு மாதிரி படிப்போம், மற்ற நாள் மற்ற மாதிரி படிப்போம். சில நாள் நம்ம படிக்கிறது நம்மளுடைய விழிப்புணர்வு என்ன படித்தோன்னு தெரியாது. சில நேரம் ரொம்ப ஷேடிங்காக இருப்போம், சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். சில நாள் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சில நாள் படிக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும், சில நாள் ஏண்டா படிக்கிறோன்னு இருக்கும். இது உங்களுக்கு இல்லை, நீண்ட நாள் பயணத்தில் இருக்கக்கூடிய குருமார்களுக்கே இந்த மனநிலை இருக்குது. மனம் அதனால தான் இது எல்லாமே மனதின் தாக்கம். அதனால தான் அருணகிரிநாத சுவாமி சொல்கிறாரு, என் மனம் இப்படி அங்கேயும் அலையுது, ரொம்ப அலையுது. உன்னை என்னைக்கு நான் அந்த மெய்ப்பொருளை காணுவேன், எனக்கு என்னைக்கு அந்த மெய்ப்பொருளை நீ உணர்த்துவ அப்படிங்கிற மாதிரி அருணகிரிநாத சுவாமி இந்த இதில் கேட்குறார். முருகப்பெருமான் ரொம்ப உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் நீ அலையோ அப்படின்னா, முருகப்பெருமான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காராம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில் சுப்பிரமணியராக இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களும் அந்த மனநிலைக்குள்ளே வருமா. கொஞ்சம் மியூட் பண்ணுங்கள், ஏன்னா உங்கள்கிட்ட மைக் போகுது. நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா நான் பேசுகிறது கேட்காது. கீதா மியூட் பண்ணுங்கப்பா. அப்படி இருக்கக்கூடிய உயிரான்மாக்கள் எல்லாம் முருகப்பெருமான் எவ்வளோ சஷ்டாங்கமாக மனநிறைவோடு இருக்காரோ அந்த மனநிலையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மற்ற தெய்வங்களுக்கு இல்லை, முருகருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது அருணகிரிநாத சுவாமியோட அருள்வாக்கு. அதுவும் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த மனதை ஒருநிலைப்படுத்தப்படும் உங்களுடைய வழிபாடு, அப்படி வழிபாடு மனநிலை ஒருமைப்படக்கூடிய மனநிலை அது பேரானந்த நிலை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது தான் சாமிகளோட
இந்த பாடலோட விளக்கம். இந்த நிலையை நீங்கள் அடையிறதுக்கு, இந்த நிலைப்பாட்டை நீங்கள் அடையிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய பிரார்த்தத்தின் அடிப்படையில் போகணும். இதில் பல்வேறு தெய்வங்களை நம்ம வழிபடுறோம். இந்த நிலைப்பாட்டில், இந்த ஒருமை நிலைப்பாட்டில் இந்த மெய்ப்பொருளை காண்றது, நீ ஞானத்தை அவர் அருணகிரிநாத சுவாமி பார்த்த நிலையில் சிவ வழிபாடில் மாணிக்கவாச சுவாமிகளும் பாடியிருக்காங்க. தந்தனுள் தன்னை கொண்டதென் தன்னை சங்கரர் யார்கொல்லோம் சாதோர் அப்படிங்கிற ஒரு சுவாமிகளோட திருவாசகத்தில் இந்த பாடலையும் அந்த வெளிப்பாடு கொடுக்குறார். அப்புறம் இதே பாடலை மாசிலாமணிநாதர், திருவாடுதுறை ஆதீனத்தில் இருக்கக்கூடிய மாசிலாமணிநாதரை பார்த்து ஞானசம்பந்த சுவாமிகளும் பாடியிருக்காங்க. இடலிலும் தடரிலும் எனது இரு நோய் தொடரிலும் உன்கலன் தொழுதெளிவேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இங்கே இறைத்தன்மை எல்லாத்தையுமே ஒன்றா தான் சொல்லுது. நம்ம உணரக்கூடிய தன்மையும் மனநிலையும் உங்களுக்கு வாய்க்கப்படணுங்கிறதுக்காக தான் இந்த பிரார்த்தனைகள் வழிபாடுகளை நம்ம மேற்கொண்டுக்கிட்டே இருக்கோம். அதுதான் தொடர்ச்சியான பயணத்தின் வெளிப்பாடு. முருகப்பெருமான் எந்த தன்மையில் இருக்காரோ அந்த மனநிறைவை பெறுவோம். அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய, அதற்கு நம்ம இடைஞ்சல் செய்யக்கூடிய, நமக்கு துன்பம் செய்யக்கூடிய மனிதர்களை விலக்கி வைக்கிறது தான் இந்த 2வது பாடலோட பொருள்பாடு. நீங்கள் அதை மனதார நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அப்படி ஒரு துன்பம் இருக்குது. சில பேர், எனக்கு சில சகோதரிகள் பேசுவாங்க, வீட்டில் புக்கை தொட்டாலே சண்டைனே அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு புரிஞ்சிக்கவே மாட்றாங்க. நான் புத்தகத்தை எடுத்து படித்தாலே ஏதாவது சண்டை போடுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்களோடு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு இந்த நம்மளுடைய குடும்பம் மட்டுமல்ல, இந்த சமூகமும் அப்படி தான் இருக்குது. சில பேருக்கெல்லாம் நம்மளை பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் பிடிக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் பிடிக்காது. நம்ம மேலே ஏதாவது ஒரு ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த ஒர்க் பண்ணுற இடத்துல நிறையா நடக்கும். இந்த பக்கத்து வீடு, இந்த மாதிரி வீடுகளில் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு புரிதல் இல்லாத மனித குலமும் ஒரு சமுதாயத்திடமும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சமுதாயத்தை கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நமக்கு வாக்கியப்பட்டதாக இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கு வந்தவங்கள ஏன் எதுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அது அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் பிடிக்காது. நமக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளை ஏதாவது ஒரு காரணம் பண்ணி நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு மனிதர்கள்கிட்ட வந்து நீங்கள் விடுபடணும்னா இந்த 2வது பாடல் அவங்க பேரை சொல்லி அந்த மூல மந்திர பீஜாச்சாரம் லுங் லுங்கிறத சொல்லி அவங்க மாறணும். இதில் வந்து இந்த முருகப்பெருமானோட வழிபாடில் யாருமே கெடுதல் அப்படிங்கிறது இருக்காது. அசுரனையும் கருணையே வடிவான முருகப்பெருமான் வதம் பண்ணி கொடியாக தான் மாற்றி வச்சுக்கிட்டார். கருணையே வடிவான், அன்பின் வெளிப்பாடு. முருகப்பெருமான்ங்கிறது அன்பின் வெளிப்பாடு. யாரையும் நம்ம தண்டிக்க வேணாம், நம்மளை காயப்படுத்துகிறவங்கள அன்பை செலுத்தி அவங்கள மாற்றணும் அப்படிங்கிறத வெளிப்பாடு தான் இந்த 2வது பாடலோட. ஏன்னா இந்த மனித குலம் அவ்வளோ பிரச்சனைகளை நோக்கிக்கிட்டே இருக்குது. எண்ணில் அடங்கா பிரச்சனை. தினம் 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 நம்ம எவ்வளோ ஆன்மீகத்தில் அதில் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மள்ட்ட தான் வீம்புக்கு எதை சொன்னால் நம்மளை வந்து காயப்படுதோ அப்படி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய சோதனை. இப்படி யாராவது உங்களை காயப்படுத்திகிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு போட்டியாக இருக்காங்க, உங்களை ரொம்ப காயப்படுத்துகிறாங்கன்னா அவங்க பேரை சொல்லி இந்த வார்த்தை, இந்த பீஜத்தை சொன்னீங்கன்னா அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட நிலைப்பாடு என்ன, நீங்கள் எப்படி இந்த ஆன்மீகத்தில் நிலைத்திருக்கீங்க, எப்படி நித்திய வழிபாட்டுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் எப்படி கருணையாக இருக்கீங்க, அன்பாக இருக்கீங்க, அந்த வெளிப்பாடை உங்களுக்கு புரிஞ்சு உங்களை எந்த இடையூறும் இல்லாமல் உங்களை வணங்கக்கூடிய தன்மைக்குள்ளே இந்த 2வது பாடல் உங்களை நிறுத்துது அப்படிங்கிறது தான் இந்த நூல் ஆசிரியரோட விளக்கமாக இருக்குது. இப்போ 3வது பாடல் என்ன அப்படின்னா, 3வது பாடல் வந்து ரொம்ப கல்விக்கு வந்து ரொம்ப சிறப்பு. இது நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம், நீங்கள் பஞ்சபூதத்தோடு போய் இணைஞ்சிங்க, உங்களுக்கு எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதை தான் சாமிகளும் சொல்கிறாங்க. இந்த பஞ்சபூதங்கள் என்பது இதை நீங்கள் இறை வழிபாட்டோட பிரிச்சியை பார்க்க முடியாது. அது வேறு அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. பஞ்சபூதங்களும் இறை வழிபாடும்
இறைத்தன்மையும் நிறைந்தது தான் இந்த வழிபாட்டு முறை. வானோ புனல்பார் காணல் மருதமோ ஞானோ தயமோ நாவில் நன்மறையோ யானோ மனமோ என யாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. ஏன் அந்த கீதாம்மாவுக்கு காதில் வெளியிலையா? மைக்கு தான் ஆஃப் பண்ணுங்களா? ஐயா தான் பேசிட்டு இருக்கிறாருல்ல. அவங்களுக்கு புரியல, சரி விடுங்க. போயிட்டு திரும்ப வாங்கம்மா. இப்போ இது சண்முகனே அப்படிங்கிறது சண்முக பெருமானது ஒவ்வொரு இடத்துலையும் சில வழிபாடுகள் முருகப்பெருமானோட பீஜா ஞாமத்தை அவர் குறிப்பிடுவார். அருணகிரிநாத சாமி சில இடத்துல சுப்பிரமணியனேன்னு கூப்பிடுவார், சில இடத்துல வடிவேலேனேன்னு கூப்பிடுவார், சில இடத்துல பெருமாளேன்னு கூப்பிட்றாரு. இந்த பாட்டில் சண்முகனேன்னு கூப்பிட்றாரு. சண்முகனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வானோன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், வானம். இதில் நம்ம பஞ்சபூதங்களை அவர் குறிப்பிடுறாரு. வானம் ஆகாயம், புனல்னா நீரோ, பார்னா நிலமோ, கான்னா நெருப்போ, மருதமோ காற்றோ, இப்படி கொடுக்குற இடத்துல பஞ்சபூதங்களை சொல்லிட்டு அருணகிரிநாத சுவாமி அடுத்தது என்ன சொல்கிறார்? அந்த வடிவில் ஞானமோ, இந்த ஞானத்தை எனக்கு அருள் புரி. அப்படி பஞ்சபூதங்களுக்கு அடுப்பது நீங்கள் இந்த பஞ்சபூத வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு இந்த ஞான நிலை கிடைக்குதான். இந்த ஞானத்தன்மை மெய்ப்பொருள் கிடைக்குது. இந்த மெய்ப்பொருள் கிடைக்காம தான் நான் நாயா அலைகிறேன், என் மனம் ஒடுங்கவே மாட்டேங்குது, இறைவன் பால் செலுத்த என்னால் முடியல அப்படின்னு சாமிகளே சொல்கிறார். வானோ புனல்பார் காணல் மருதமோ ஞானோ தயமோ நாவில் நன்மறையோ யானோ மனமோ என யாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. முருகாய், நீ எந்த இடத்துல என்னை ஆண்ட, எந்த இடத்துல என்னை ஆட்கொண்ட அப்படின்னு கேட்குறார். திருவண்ணாமலையா, வேறு ஏதாவது ஸ்தலங்களில் என்னை ஆட்கொண்டியா? எப்போ ஆட்கொண்டு எனக்கு இந்த மெய்ப்பொருளை உணர்த்துவ? இந்த பேரானந்த நிலைக்குள்ளே நான் எப்போ போவேன்? எனக்கு அதுக்கான பிராத்தத்தை கொடுத்துருவியா அப்படின்னு கேட்குறார். நான் இப்படி தெரியாமல் இந்த மெஞ்ஞானத்திலே இருக்கிறேன், அலைஞ்சிக்கிட்டே கிடக்கிறேன். எனக்கு அந்த பேரின்ப வாழ்க்கையை கிட்டுறதுக்கு எனக்கு அருள் புரிவா, அருள் தாயேன். அதற்கான கல்வியை கூட, இது இந்த கல்வி பயிலும் கூடிய மாணவர்கள் இதை படித்தாங்கன்னா அவங்க பெரிய லெவலில் முன்னேறி போவாங்களாம். அது நம்மளுமே இந்த இதில் நம்ம படிக்கிறதும் திருப்புகளும் ஒரு கல்வி நிலை தான். சில பேர் இந்த படிக்க முடியல, ப்ரொனன்சியேஷன் சரியாக வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு திருப்புகள் சித்தி நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மெய்ப்பொருள். இந்த மூன்றாவது பாடல் அவ்வளோ பெரிய விஷயம், கல்விக்கு சிறந்தது. அவர் பாடின அத்தனை அனுபூதி நிலையிலும் பெரிய ரகசியங்களை வச்சுருக்கார். அதை முன்னிட்டு தான் நீங்கள் இதை எடுத்து முதல்ல நமக்கு இந்த மனம் ஆழ்மனதை நோக்கி பயணிக்கணும், இந்த சித்தி நிலை கொடுக்கணும், இந்த திருப்புகளை நம்ம பருகணும், முழுமையாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூணாவது பாடலை நீங்கள் அதற்கான எந்திரங்கள் இப்போ உங்களுக்கு கொடுத்துடப்படும். அதை நீங்கள் இந்த பயிற்சி முடிஞ்சோடனே நீங்கள் அதை நான் உங்களுக்கு குரூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவேன். அதை நீங்கள் முடிஞ்சால் இப்போயே நீங்கள் அதை ரைட் பண்ணி சும்மா ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும். என்ன உணர்வு வந்ததுன்னு எழுதி பாருங்கள், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இங்கே நமக்குள்ள எல்லா ரகசியமும் இன்செர்ட் பண்ணப்பட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம அதை பற்றி புரிஞ்சிக்கல, அதற்கான ப்ரோக்ராமிங் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலன்னு தான் இங்கே பிரச்சனை. மற்றபடி உங்கள்கிட்ட தான் சந்தோஷம் இருக்குது, உங்கள்கிட்ட தான் ஆனந்தம் இருக்குது, உங்கள்கிட்ட தான் இந்த அண்டத்தில் உள்ள அண்ட சராசரத்தையும் பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதில் யாரும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆண் பெண் எதுவுமே கிடையாது, எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு விபத்தில் நிறைய இடங்களில் மருத்துவமனையில் அவசரத்திற்கு ரத்தம் தேவைப்படுது, அந்த உயிர் காக்கக்கூடிய மருந்து அங்கே போய் இது எங்கேருந்து வந்தது, யார், எந்த குலம் அப்படிலாம் கேட்குறதில்ல. பொழைச்சா போதும்னு வாங்கி நம்ம இன்செர்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் வெளியில் பார்த்துக்குறோம் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, பணக்காரவங்க, ஜாதி, கருப்பு சேப்பு அப்படின்னு. நீங்கள் அப்படிலாம் இந்த இறைத்தன்மையில் பார்க்காதீங்க. எல்லாருமே இங்கே ஆன்மாக்கள் தான். உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் எறும்புக்குள்ளேயும் இருக்குது, எறும்புக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் இந்த உலகத்திலே பெரிய உயிரினமாக இருக்கக்கூடிய ப்ளூ வேல்னு சொல்லக்கூடிய திமிங்கலத்துக்குள்ளேயும் இருக்குது. அந்த ஆன்ம ஸ்வரூபம்தான். அந்த பிறவிகள்லாம் எடுத்து தான் இப்போ மனித பிறவிகளாக நீங்கள் வந்திருக்கீங்க. இதை உணர்த்தினது எனக்கு அப்பன் முருகன் சொல்கிறார்.
இது வரைக்கும் தெரியாமல் நான் இப்படிலாம் கடந்தேன். நான் இளைநிலைக்கு போனது உயர்வு தாழ்வு தான். பெரியதாக பார்த்துட்டேன். நீங்கள் பெரிய சான்றோர்கள், பெரிய அறிஞர்கள், ஞானிகள் எல்லாமே நீங்கள் போய் நின்னீங்கன்னா, நீங்கள் எந்த குலத்தில் பிறந்தீங்க, என்ன தன்மை, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய ஆன்மா மட்டும்தான் தெரியும். உங்களோட ஆன்மா கருப்பாக இருக்கா, வெள்ளையாக இருக்கா, அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தூய்மையான ஆன்மாவா பிளெஸ்ஸிங் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, நான் இருக்கேன், பார்த்திபன் நல்லா இருக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஆன்மா பரிபூர்ண மேன்மை அடையணும் அப்படின்றவாங்க. ஆன்மா ஸ்வரூபம் அடையணும். எந்த நோக்கத்துக்கு வந்ததோ அது சித்தி அடையணும். இது உயர்ந்த ஞானம். இந்த ஞானத்தை பருகிறதுங்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் பல சோதனைகள் இருக்கும். உங்களோட பயணித்தவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக நடந்துப்பாங்க. இந்த சமூகம் உங்களை ஒரு விதத்தில் உளவியல் நோயாக தாக்கும். இதெல்லாம் கடந்து இந்த இறைத்தன்மையை நீந்தி கடக்கிறதுங்கிறது ஒரு சில பேர் மட்டும்தான் இதை தேர்ச்சி அடைவாங்க. மற்றவங்களாம் அங்கங்கே விடுவிக்கப்பட்டுருவாங்க. அவ்வளோ பெரிய ஞானத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது. அதற்கு பொறுமை வேணும், பக்குவம் வேணும். அதை கொடுக்கறது தான் இந்த அனுபூதி நிலை. இதை நீங்கள் முழுமையாக ஆட்கொண்ட பிறகு தான் ஒரு முழு மனிதனுடைய தன்மை என்னன்னு உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தெரியும். உங்களை நீங்களே உணரக்கூடிய ஆற்றல் அதுக்கப்புறம் தான் அது புரியப்படும். இந்த திருப்புகளை நீங்கள் முழுமையாக கற்கணும் அப்படின்னா, இதை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா, இந்த 3வது பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி யாராவது பள்ளியில் படிக்கிறாங்க, கல்வியில் படிக்கிறாங்கன்னா, இந்த பாடலை சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஞானத்தை பாருங்கள். ஞானத்தின் வெளிப்பாடு. ஒரு பஞ்சபூத தன்மையில் இந்த ஞானத்தை அவர் கொடுக்குறாரு, மெய்ப்பொருளை கொடுக்குறாரு. அப்பா முருகா, இந்த மெய்ப்பொருள் ஞானத்தை எனக்கு நான் எந்த இடத்துல பார்க்குறேன், எந்த இடத்துல பார்த்தேன், எந்த ஸ்தலத்தில் பார்த்தேன், எனக்கு இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்துருக்கியே அப்படின்றார். இவ்வளோ சிறப்பானது இந்த 3வது பாடல். இது மாதிரி பல்வேறு விதமான தகவல்கள் வர நிகழ்வில் வரப்போகுது. தொடர்ச்சியாக பயணப்படுங்க. இது எங்கேயுமே இதை நான் பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட இப்போ பேசிட்டு திருப்பி நீங்கள் மற்ற நேரத்தில் என்னால் இது மாதிரிலாம் பேச முடியல, அது என்னன்னு எனக்கும் தெரியலை. இங்கே உட்காந்து பேசுகிறது அது வேறு. அது திருப்பி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன பேசினேன்னு எனக்கு தெரியாது. இது ஏதோ ஒரு சக்தி நம்மளை வழி நடத்துது, செய்கிறோம். அதை நம்ம தொடர்ச்சியாக பயணப்பட்டு மேற்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருக்கு. அந்த உண்மையை நிலைநிறுத்திங்க. எதற்காகவும் இதை விட்டு விலகிடாதீங்க. இது ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தம் வேறு எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. சத்தியமாக கிடைக்காது. நீங்கள் ஒரு 10 லட்சம் கொடுத்து இதை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களை போல் ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. எதுவுமே பணத்தை கொடுத்தலாம் வாங்க முடியாது. இது நீங்களாக ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மையை தினம் தினம் நீங்கள் பருகி உங்களுக்குள்ளே ஒரு ஆனந்த பரவசத்தை உருவாக்கிங்க. கண்ணை மூடுனா ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இருக்கணும், ஒரு மன நிறைவு இருக்கணும். அந்த மன நிறைவுக்கான ஒரு போராட்டம் தான் இது. அதை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுல அந்த குருமார்களே அவ்வளோ படாத பாடுபட்டிருக்காங்க. அப்படிலாம் பட்டு தான் அந்த நிலையை தனக்குள்ளே தக்க வச்சுக்கிட்டாங்க. இதில் நிறைய துரோகங்கள், நிறைய பழிகள், நிறைய அவமானங்கள், நிறைய சூழ்ச்சிகள் இதெல்லாம் ஏற்படுது. இதெல்லாம் விட்டு நம்மளை தற்காத்துக்கணும்னு தான் அவர் அந்த மந்திர மிக்க வார்த்தைகளை கொடுக்குறார் அருணகிரிநாத சுவாமி. இப்படியெல்லாம் இந்த மனிதகுலம் இந்த இறைத்தன்மையில் போகிறவங்கள பல காயங்களை ஏற்படுத்துகிறாங்க. இப்படிலாம் அவங்கள தற்காத்துக்கணும் தான் இந்த அந்தர அனுபூதி மந்திர ஜபம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படுது. கொஞ்சம் அலட்சியப்படுத்த வேண்டாம். நீங்கள் இந்த எந்திரத்தெல்லாம் போடுறது ஒரு 2 நிமிஷம் ஆக போகுது. எதுக்கோ யார்கிட்டும் மணிக்கணக்கில் பேசுகிறோம். இந்த விஷயத்துக்கு பேசிட்டு உணர்வை முதல்ல எழுதுங்க. உங்களுக்குள்ளே என்ன உணர்வு ஏற்பட்டதுன்னு எழுதிட்டு அதை ஒரு 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 சில விஷயத்தில் நீங்கள் அதை நீங்கள் குரூப்லேயே வெளிப்படுங்க. நீங்கள் எல்லாம் எழுதுனதெல்லாம் சொல்ல வேணாம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு, நல்லது நடந்துச்சு, ஒரு விதமாக நல்ல ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுங்கிறத ஒரு சில வார்த்தைகளில் அதை நீங்கள் போடுங்க. அப்போ தான் இதை வராதவங்களுக்கும் அவங்களுக்கு புரியும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது திடீர்னு வந்ததுனால தொடர்ச்சியாக வரவங்களுக்கு தான் அது கிடைக்கிது. இப்போ நான் வரேன்னு மெசேஜ் போட்டிருந்தா எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. நான் ஏன் சொல்லலை அப்படின்னா,
எப்போ இன்சர்ட் பண்ண போகிறோமோ அப்போ தான் அவங்க எப்போதும் தினமும் வரணுங்கிற, எப்போ வேணாலும் அவங்களுக்கு இன்டிமேஷன் வரும், ஒரு அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படும். அட்டன் பண்ண அத்தனை பேரும் இன்றைக்கி சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பயன் இருந்துச்சா அப்படிங்கிறத மட்டும் பதிவு போடும். நன்றி முருகாசரணம். நாளைக்கு சந்திக்கலாம். பஞ்சபூத தன்மைங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு மகானோட பரிபூர்ண வார்த்தைகளில் சொல்லப்படுது. இதெல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டலாம் நான் சொல்லலை. ஏதோ இறைத்தன்மை சொன்னிச்சு, நீங்கள் அதை முடிச்சுட்டு போய் பஞ்சபூதத்தோடு போய் கலந்து ஒன்றோட இருங்க. இந்த அருந்ததி நட்சத்திரத்தை பாருங்கள், வெட்ட வெளியை பாருங்கள், ஒரு வாக் பண்ணுங்கள், உங்களுக்கு மேலே வீசக்கூடிய தென்றலை ரசிங்க, இந்த பறவைகளோட அந்த சரிகம இசையை பருகுங்க. இந்த பிரம்மமூர்த்த வேலையை முடிஞ்சோன்னே உங்களுக்குள்ளே ஒரு அமைதியை ஏற்படுத்திங்க, ஒரு மௌனத்தை ஏற்படுத்திங்க அப்படின்னு சொல்லப்பட்டதை தான் அருணகிரிநாத சுவாமி சொல்கிறார். பஞ்சபூதத்தை தான் சொல்கிறார். சரி, என்று நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் வாய்ப்பு இருந்தால் மாலை சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சுதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள் வேலும் மயிலும் துணை முருகாசனம். இந்த பொங்கித்தாயை மனசார எவ்வளோ உள்ளுக்குள்ளே போகிறீங்களோ அந்த அம்மா கையை பிடிச்சி உங்களை கூட்டு போகும். இது சத்தியம். நன்றி.